நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்ச நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 2, 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் தான் இருக்கார். அதாவது வார ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் 2 நாளும் 7ஆம் இடம் 8ஆம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அருமையான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில நல்ல நிகழ்வுகள், மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பது என்பது, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு தருணம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. வார இறுதியில் குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் தோற்று போவார்கள். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழல், சந்தோஷமான ஒரு நிலை. அதோடு மட்டுமில்லை, தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன பிராப்தி உண்டுன்னு சொல்லணும். நல்ல பண வரவு, பொருள் வரவு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்காசும் எங்கேயோ போகிறாங்க, ஊருக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம், இருந்தாங்க அதை வச்சுருங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறேன்னு வாங்க. யாருக்கிட்ட காசும் உங்கள் கைக்கு வந்து நிற்கும். அப்படி ஒரு நேரம். வரா கடன்கள் வசூலாகும், காசு பணம் சேரும், பொருளாதார சேமிப்பு சிறப்பாக இருக்கும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 குடையவனும் புதனோடு, அது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். சூரிய புதாதித்ய யோகம் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக சிறப்பு. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் என்ன 1, 4, 7, அதாவது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 8 தான் இருக்கணும். சூரியன் புதன் இருந்தாக்கா அவங்க ரொம்ப நிபுணத்துவ யோகம் அதிகம்னு சொல்லுவாங்க. 1ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலம். ஸோ 11ஆம் இடத்து அதிபதி 4ல் வந்து அமர்ந்திருக்கிறது மிக சிறப்பு. 5குடையவன் 5ல் இருக்கார். பூர்வ புண்ணியத்தின் அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி
உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லணும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், ஒரு முன்னேற்றமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி 5ல் இருந்து 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் எதிரிகள், அதாவது நண்பர்களால் கூட பிரச்சனைகள் மாறும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். இல்லை அவங்க நல்லது செய்கிறேன்னு நினச்சி கட்சியில் உங்களுக்கு தீங்கு பண்ணுவாங்க. அப்படி ஒரு, ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் யாரும் உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பாக பேசக்கூடிய நிலை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 7க்குடையவன் 9ல் செவ்வாய் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகங்கள், சில நேரங்களில் நண்பர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த சனி பார்வை 11ஆம் இடத்தை பார்ப்பது, மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம். இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் போனாலும் அது கைக்கு வருவதில் காலதாமதமாகும். அன்னாடங்காட்சிங்க, டெய்லி வியாபாரம் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு உடனடியாக கிடச்சிரும். பட் இந்த லேவாதேவி இந்த மாதிரி பண்ணுறவங்க, பெருசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கைக்கு காலதாமதமாகும். லாபம் கண்டிப்பாக வரும், ஆனால் கைக்கு காலதாமதமாகும். மற்றபடி 12ஆம் இடத்தில் கேது இருப்பது ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க. குரு பார்வை இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் கூட நீங்கள் ஆன்மீக ரீதியாக சென்று வரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் குருவும் பார்க்க கோடி நன்மை. அப்போ என்னதான் இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் அது சகஜமாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். பணம் வருவதில் காலதாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி வந்து சேரும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறது. அதாவது வருகை தாமதமாக இருக்கும். நம்ம கேட்குற இடத்துல உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் குரு பார்க்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிரும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி இந்த 5க்குடையவன் 5-7 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. சுக்கிரன் பாருங்கள் 6க்குடையவன் 6ல் போய் உட்காண்டிருக்கான், அந்த லக்னாதிபதி. இதில் 5க்குடையவன் சனியாக இருக்கிறார். பட் இருந்தாலும் 6-8 பரிவர்த்தனை அப்படின்னாக்கா அது நல்ல பரிவர்த்தனையானா 6ஆம் இடம் துஷ்டானம், 8ஆம் இடமும் துஷ்டானம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் நல்ல யோகம், நல்லதே அமையும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். மற்றபடி இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 6, 7, 8 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு குருவை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை